ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ண பிறகு இந்த கழுத்து வந்து நேராக இருக்கா அப்படின்றதையும் பார்த்துக்குங்க. அது எப்படி சார் கழுத்து வந்து நேராக வரும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். நம்ம கிராஸ் வந்து எந்தளவுக்கு தையல் போடுறோமோ அது தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா கழுத்து நம்ம வந்து குடஞ்சி நேர் பண்ணிக்கணும். அதே மாதிரி கை ஆம்போல் ரவுண்ட் சைடும் பார்த்திங்கன்னா வி ஷேப் வராமல் ரவுண்ட் ஷேப் வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கணும். நம்ம ஏற்கனவே ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி இருந்தாலும் ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பாருங்கள், 2 பக்கம் நமக்கு வந்து நேராக வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கங்க. இல்லைனா கழுத்து பக்கம் கூட லேசாக வி ஷேப் வந்தால் கூட அது ஃபிட்டிங் வந்து கரெக்டாக உட்காரும். ஆனால் இந்த கை பக்கம் இப்படி லேசாக வி ஷேப் மாதிரி வந்துச்சுன்னு வச்சிங்களேன், இப்படி கிராஸாக வந்து வருது அப்படின்னா இதை வந்து லேசாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுக்கணும். இப்படி கட் பண்ணி எடுத்தால் ஷோல்டர் குறையாதா அப்படின்ற ஒரு டவுட்டும் ஒன்று வரும். நீங்கள் கட் பண்ணி எடுக்கலைனாலும் அது ப்ராப்ளமாக தான் வரும். அதனால் பார்த்திங்கன்னா லேசாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கை ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து சேர்ந்துக்கும். அப்போ பார்த்தா அந்த அமைப்பு வந்து கரெக்டாக உட்காரும்போது ஷோல்டர் கம்மி